வணக்கம். இது விஜிஸ் கிச்சன். இது மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வேக வச்சுருக்கேன். தம்பிக்கு வந்து பருப்பு, காய்கறி எல்லாம் வேக வச்சு, இட்லி அதுலேயே ஊற்றி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சேன். இந்த பக்கம் காரக்குழம்பு கூட்டி வச்சாச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது கவலை மீன் கொஞ்சம் வச்சுருந்தேன். காலையில் மாங்காய் ஊறுகாய் பண்ணிவிட்டு மீதி இருந்தது. அதை வந்து கொஞ்சம் அந்த கொட்டை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அது கூட மேலே கார்டன்லேருந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தது. அதையும் கொண்டு வந்து பறித்து போட்டாச்சு. இந்த மாதிரி குட்டி கத்திரிக்காய் வந்து மீன் குழம்புல போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் கவலை மீன், மத்தி மீனில் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். 2வது நெத்திலி மீன்லேயும் போடலாம் இந்த கத்திரிக்காவை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்க வீடியோவை, கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் லஞ்சு. இது காலையில் தாளித்த தயிர் சாதம், ஊறுகாய் மீதி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இனி மீன் குழம்பு ரெடி ஆனதும் சாப்பிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் கிடையாது, நிம்மதியாக தூங்க வேண்டியது தான் நம்ம வேலை. இது நேற்றைக்கு வச்ச கறி குழம்பும் கொஞ்சம் மீதி இருக்குது, நிறைய மீதி இருக்குது. அதெல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இன்றைக்கி காலி பண்ண வேண்டியது தான். வணக்கம்.